காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சாதியை பற்றி அதிகம் சிந்திக்காத கட்சியாக காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்டத்தின் போதும், சுதந்திர போராட்டத்தை தொடர்ந்தும், புதிய இந்தியாவை உருவாக்குகின்ற போதும், அதன் தலைவர்கள், அதை வழிநடத்திய தலைவர்கள் சாதியை பற்றி பெரிதாக சிந்தித்தவர்கள் அல்ல. சாதியினுடைய கொடுமைகளை அனுபவித்தவர்களும் அல்ல. காங்கிரஸ் கட்சியை வழிநடத்திய தலைவர்களில் 95 விழுக்காடு அவர்கள் எல்லோரும் மேல்தட்டு சமூகங்களை சார்ந்தவர். அவர்களுக்கு இந்த அடித்தட்டு சாதிகளுடைய அவமதிப்பு, அவர்கள் பெற்ற அவமரியாதை, அவர்களுக்கு கிடைத்த சமூகத்திலே கிடைத்த வலி, வேதனை அவர்களின் நிறைய பேருக்கு தெரியாது. ஆகவேதான் இடஒதுக்கீடு வேண்டும் என்று தமிழகத்திலிருந்து குரல் வருகின்ற போது, அன்றைய தினம் பிரதமராக இருந்த மிகப்பெரிய மனிதநேயர், எல்லாருடைய நியாயத்துக்காகவும் போராடுகின்ற நல்ல உள்ளம் கொண்ட நேரு அவர்களுக்கு கூட அந்த இடஒதுக்கீட்டினுடைய முழுமையான தாற்பயம் புரியவில்லை. அதற்கு பிறகுதான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரிடம் எடுத்து சென்று, இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற நிலைமை என்ன, எப்படி ஒரு பெரிய சமூகத்தினுடைய பெரும்பகுதி மக்கள் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள், எப்படி ஒரு மிகச்சிறிய சமூக குழுவை சார்ந்தவர்கள் எல்லா அதிகாரத்தையும் கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி கல்வி அவர்கள் மட்டுமே அவர்களிடத்தில் மட்டுமே வசப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் எடுத்து சொன்ன பிறகுதான் இவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தால்தான் இவர்கள் அந்த இடத்திற்கு வர முடியும் என்று நேரு அவர்களிடம் விளக்கி சொன்ன உடனே அந்த நியாயத்தை உற்றுக்கொண்டு தான் இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை நேரு கொண்டு வந்தார்.